எடப்பாடிக்கு எச்சரிக்கை கொடுத்த ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளர்கள்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு அதிரடியான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். இதை மட்டும் நடத்தாவிட்டால், இது மட்டும் நடக்காவிட்டால் கண்டிப்பாக அதிமுக படுதோல்வியை சந்திக்கும், அதோடு கட்சி அழிவு பாதையை முற்றிலுமாக அடைந்து விடும் அப்படிங்கிற மாதிரி நமது ஓபிஎஸ் அவர்கள் அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். என்ன அறிவிப்பு, எதற்காண்டி அப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இப்போ அதிமுக இருக்கக்கூடிய, அதாவது எடப்பாடி பழனிசாமியின் கீழ் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும், அதிமுகவிலிருந்து வெளியே போன நபர்களாகட்டும், அனைவருமே சொல்லக்கூடிய நபர்கள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் தடையாக இருந்து கொண்டிருக்கிறார். மற்ற செங்கோட்டையன் ஆகட்டும், எஸ்பி வேலுமணி ஆகட்டும், தங்கமணி, ஆர்பி உதயகுமார் அதற்கு தடையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். மற்ற நபர்கள் பூராமே பார்த்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைய வேண்டும், அந்த ஒன்றிணைப்பில் சசிகலா அம்மையார், ஓபிஎஸ், டிடி தினகரன் கூட வரவில்லை என்றால் கூட அவரை மட்டும் ஒதுக்கிவிட்டு ஓபிஎஸும் சசிகலாவும் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் உள்ளே வந்தால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அனைத்தும் போய்விடும், பதவிகள் அனைத்தும் பிடுங்கி விடுவார்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடிய நபர்களை பயமுறுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் கூட அண்மையிலே வெளிவந்துருச்சு. இதை மையப்படுத்தித்தான் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அதிரடியான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். 2024 அதிமுக டெபாசிட் பகுதி இடங்களே இழந்துவிட்டது. இதே நிலைமை நீடித்தால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக அனைத்து தொகுதிகளிலுமே டெபாசிட் இழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதற்கு ஒரே வழி அதிமுக ஒன்றிணைவது மட்டும்தான். அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் தற்போது ஒன்றிணையக்கூடிய வேலைப்பாடுகளை யாரும் பேசல, ஒன்றும் பண்ணல. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயந்து தற்போது அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரே வழி, அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் பூரா அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்க ஆரம்பித்தாலே அவர்கள் அனைவருமே அதிமுக ஒன்றிணைப்புக்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துருவாங்க. அப்படி தொண்டர்களும் குரல் கொடுத்து அதிமுக ஒன்றிணையாமல் 2026 சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தால் கண்டிப்பாக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவது உறுதி. இந்த முறையாவது எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலே எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்திலே அதிமுக இருக்கிறது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே கண்டிப்பாக ஒன்றிணையாமல் போட்டி போட்டால் டெபாசிட் வாங்குவது கூட கடினம் அப்படிங்கிற மாதிரி நமது ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இறுதியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார். உங்களிடம் நாங்கள் பல முறை சொல்லி பார்த்து விட்டோம் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி, ஆனால் இது வரைக்கும் நீங்கள் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கல, ஒன்றிணையாது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. இனியும் இருந்த போதிலுமே பிப்ரவரி மாதம், அதாவது 2025 பிப்ரவரி மாதத்திற்குள் அதிமுக ஒன்றிணைய வைப்போம், அதற்கு தடையாக இருக்கக்கூடிய நபர்களை தொண்டர்களை விரட்டி அடிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தகவலை பார்த்தீங்கன்னா நமது ஓபிஎஸ் அவர்கள் இந்த தினம் செய்தியாளர்கள் சந்திப்பிலே அதிரடியாக கூறியிருக்கிறார். இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற தகவலையுமே திட்டவட்டமாக ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.